ஸோ அதனால தான் ரொம்ப நாள் அதை பற்றி எதுவும் பேசல. இன்னைக்கு வந்து இப்போ நான் அப்புறம் என் காலேஜ் வந்துட்டு நான் அப்டேட் சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது. ஏப்பா உன் மனசுல என்ன ஐடியா வச்சிருக்க? அவரை எந்த டயத்துல அட்டாக் பண்ண போற? ஒரு சின்ன குழு கொடுக்குறியா? ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. February 1st, 2nd and 3rd அவ்வளோதான். நன்றி சொல்வேன் தெய்வமே. ஆரம்பிக்கலாங்களா? விஜய் வாரிசு படத்தை அடுத்து லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் தளபதி 67 படத்தில் நடித்து வருகின்றார். விஜய் நடித்துள்ள வாரிசு திரைப்படம் ரிலீஸ் ஆகிவிட்டதால் தளபதியின் 67வது படம் குறித்த தகவல்கள்தான் சமூக வலைதளத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவை விமான நிலையம் அருகே அமைந்துள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் நடந்த மைக்கேல் திரைப்பட விளம்பர நிகழ்ச்சியில் லோகேஷ் கனகராஜ் மற்றும் நடிகர் சந்தீப் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜிடம் தளபதி 67 படத்தில் அப்டேட் குறித்து மாணவர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த லோகேஷ் கனகராஜ், February 1, 2, 3 ஆகிய நாட்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்டேட் வருகிறது. இப்போதைக்கு அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் என தெரிவித்தார். இதனை கேட்டதும் மாணவர்கள் கரகோஷம் எழுப்பி ஆரவாரம் செய்தனர். தளபதி 67இல் முக்கிய வில்லனாக நடிக்க சியான் விக்ரமை ஒப்பந்தம் செய்துள்ளார் லோகேஷ். LCU கதை என்பதால் உலக நாயகன் கமலஹாசன் கூட இந்த படத்தில் நடிக்கவிருக்கிறாராம். கெத்து வில்லன், மொரட்டு வில்லன், மிரட்டு வில்லன் என வகை வகையான வில்லன்களை அழைத்து வந்து விஜயை ஓவர்டேக் செய்ய வைத்து விடுவாரோ லோகேஷ் கனகராஜ் என்பதே தளபதி ரசிகர்களின் கவலை. மாஸ்டரில் விஜய் சேதுபதி எனும் ஒரு வில்லனே ஹீரோவை ஓவர்டேக் செய்துவிட்டார். இந்நிலையில் தளபதி 67 படத்திலோ வில்லன்களின் லிஸ்ட் நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே போவது தளபதி ரசிகர்களை மேலும் கவலை அடைய செய்துள்ளது. தளபதி 67 படம் என் படம், 100% என் ஸ்டைலில் எடுக்கப்படும் என்று லோகேஷ் கனகராஜ் டிசம்பர் மாதம் தெரிவித்தார். அதனால் தேவையில்லாத பஞ்ச், ரொமான்ஸ், காமெடி எல்லாம் இல்லாமல் தன் ஸ்டைலில் தான் படத்தை எடுப்பார். அப்படி என்றால் மாஸ்டரில் நடந்தது ரிப்பீட் ஆகிவிடுமோ என்று ரசிகர்கள் அஞ்சுகிறார்கள். இப்படித்தான் செய்ய போகிறேன், இது 100% என் படம் என்று சொல்லிவிட்டுத்தான் செய்கிறார் லோகேஷ் கனகராஜ். ஆனால் நமக்குத்தான் பயமாக இருக்கிறது. எத்தனை வில்லன்கள் வேண்டுமானாலும் வரட்டும்டா தம்பி என லோகேஷ் கனகராஜ் மீது ஃபுல் நம்பிக்கை வைத்து நடிக்கிறார் விஜய். அதனால் தளபதி 67 படம் அவர் கெரியரில் வித்தியாசமானதாகவும் முக்கியமானதாகவும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய்னா சாதாரண ஆள் இல்லை. கெத்து வில்லன்கள் இருந்தாலும் அவர்களை துவம்சம் செய்து மாஸ் காட்டுவார். மாஸ்டர் படத்தில் நடந்தது தளபதி 67இல் நடக்காது என்று நம்புவோமாக. பாசிட்டிவாக யோசிப்போம், நல்லதே நடக்கும் என்கிறார்கள் தளபதி ரசிகர்கள். தளபதி 67 படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடந்தது. அடுத்ததாக காஷ்மீரில் நடக்கும் படப்பிடிப்பில் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் கலந்து கொள்வாராம். யஷின் KGF 2 படத்தில் வில்லனாக வந்து மிரட்டினார் சஞ்சய் தத். இதையடுத்து விஜய்க்கு வில்லனாகியிருக்கிறார். த்ரிஷா தான் ஹீரோயின் என்று பேசப்படுகிறது. பிக் பாஸ் 6 புகழ் ஜனனி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாராம்.